வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம அக்கார்டிங் டு அண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் இந்த ஃப்ரேசஸ் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அக்கார்டிங் டு அப்படின்னா இதன்படி, அதன்படி, அவர் சொன்னபடி, நான் நியூஸ்ல கேட்டபடி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நானா சொல்லல, இவங்க சொன்னாங்க அதை நான் சொல்றேன், இல்ல நான் நியூஸ்ல கேட்டேன் அதை சொன்னேன், ஸோ நான் கேள்விப்பட்ட வரை, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம அக்கார்டிங் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். பொதுவா இது ஒரு ப்ரப்போசிஷன். இதுக்கப்புறமா ஒரு நவுன் ஃப்ரேஸ் வரும். அதாவது ஒரு நவுன் இல்லைன்னா ஒரு நவுன் ஃப்ரேஸ் அது இதுக்கப்புறமா வரும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த நிகழ்ச்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நானா சொல்லல, அனௌன்ஸ்மெண்ட்ல இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி இந்த நிகழ்ச்சி 6 மணிக்கு தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற ஒரு விஷயத்த ரெஃபர் பண்ணி நம்ம சொல்றோம். ஸோ அக்கார்டிங் டு த அனௌன்ஸ்மெண்ட், இந்த அறிவிப்பின் படி அப்படின்னு சொன்னா நம்ம அக்கார்டிங் டு த அனௌன்ஸ்மெண்ட், நிகழ்ச்சி 6 மணிக்கு தொடங்குது. இது பாருங்க ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் அட் 6 o'clock இப்படி நாம சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், அந்த ரிப்போர்ட் படி COVID-19 கேசஸ் டெய்லி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ரைஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை ரெஃபர் பண்ணி சொல்றோம். இந்த ரிப்போர்ட்டை ரெஃபர் பண்ணி நம்ம சொல்றோம். ஸோ அக்கார்டிங் டு த ரீசன்ட் ரிப்போர்ட் there is a rise in COVID-19 cases. டாக்டர் சொல்லியிருக்காரு குணமாகிறதுக்கு பல மாசங்கள் ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மருத்துவருடைய கூற்றுப்படி, அக்கார்டிங் டு த டாக்டர், it will take months to recover. சில சமயம் பிரைசஸ் வேரி ஆகும். அதாவது சீசன் இருக்கிறப்போ அதோட பிரைசஸ் கொஞ்சம் சீப்பா இருக்கும். சீசன் இல்லாதப்போ அது கிடைச்சிச்சுன்னா அதோட பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஸோ சீசனுக்கு ஏற்றபடி விலைகள் மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டவுட்ஃபுல்லா சொல்றோம். அப்ப நம்ம மே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பிரைசஸ் மே வேரி அக்கார்டிங் டு த சீசன். நான் கேள்விப்பட்ட வரை, அவ சில மாசங்கள் இங்க இருக்க போறது இல்ல. ஸோ இங்க இருக்க போற அப்படின்னா she is going to be here. இருக்க போவதில்லை அப்படின்னா she is not going to be here. ஸோ அக்கார்டிங் டு வாட் ஐ ஹியர்ட், நான் கேள்விப்பட்ட வரை, she is not going to be here for a few months. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது in accordance with. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடணும். இந்த அக்கார்டிங் டு யூஸ் பண்றப்போ நம்ம அக்கார்டிங் டு மை பிரதர், என் பிரதர் சொன்னபடி அப்படின்னு சொல்றதுக்கு, எங்க அப்பா சொன்னபடி அப்படின்னு சொல்றதா இருந்தா அக்கார்டிங் டு மை டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்கார்டிங் டு மை டீச்சர், அந்த நியூஸ்ல கேள்விப்பட்ட வரைக்கும்னா அக்கார்டிங் டு த நியூஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா அக்கார்டிங் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது ஆக்சுவலா தப்பு. அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கிராமட்டிக்கலி தப்பா அப்படின்னா இல்ல, ஆனா நம்ம பொதுவா அடுத்தவங்க சொன்னதை ரெஃபர் பண்ணி தானே பேசுறோம். நான் சொன்னதே நானே ரெஃபர் பண்ணிக்கிறது மீனிங்லெஸ் இல்லையா? ஸோ அதனால அக்கார்டிங் டு மீ அப்படின்னு சொல்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா நாம என்னுடைய ஒப்பீனியன் படி அப்படின்னு சொல்றதுக்கு இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப அடுத்து இன் அக்கார்டன்ஸ் வித் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா ஒரு பர்சன் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெஃபர் பண்றப்போ நம்ம அக்கார்டிங் டு அதை யூஸ் பண்ணுவோம். அக்கார்டிங் டு மை பிரதர், அக்கார்டிங் டு மை டீச்சர், அக்கார்டிங் டு த டாக்டர். அதே மாதிரி கேள்விப்பட்டது, இல்ல எதையாவது படிச்சது, இதையெல்லாம் நம்ம சொல்றப்ப அக்கார்டிங் டு அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ஏதாவது ஒரு ரூல்ஸ், லா, ட்ரெடிஷன், அக்ரிமெண்ட், ரெக்வஸ்ட், டிசையர், விஷ், இதையெல்லாம் ரெஃபர் பண்றப்போ எங்க அப்பாவுடைய விஷ் இது, எங்க அப்பாவுடைய டிசையர் இது, இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறப்போ லா, இந்த லா படி இது தப்பு, இந்த ரூல்ஸ் படி இது தப்பு, இது நம்ம ட்ரெடிஷன் இல்லை, நம்ம ட்ரெடிஷன் படி இதை நம்ம செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் ரெஃபர் பண்ணி சொல்றப்போ நம்ம இன் அக்கார்டன்ஸ் வித் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணணும். உங்க விருப்பப்படி நான் இந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டேன். உங்க விருப்பம் அப்படிங்கிறப்ப யுவர் டிசையர் இல்லைன்னா யுவர் விஷ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இன் அக்கார்டன்ஸ் வித் தான் போடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அக்கார்டிங் டு யுவர் விஷ் இல்லை, இன் அக்கார்டன்ஸ் வித் யுவர் விஷ். ஐ அக்செப்டட் த ஆஃபர், நான் ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இன் அக்கார்டன்ஸ் வித் யுவர் விஷ் ஐ அக்செப்டட் த ஆஃபர். புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி, புதிய வழிகாட்டுதல்களின்படி இதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு ப்ராடக்டோ இருக்கு, இதை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த நியூ கைட்லைன்ஸ் படி தான் நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ ப்ரிப்பேர்ட் திஸ் டாக்குமெண்ட் இல்லை ஐ ப்ரிப்பேர்ட் திஸ் ப்ராடக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த நியூ கைட்லைன்ஸ்.
ஸோ நான் இங்க வந்து இன் அக்கார்டன்ஸ் வித்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல. ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அக்கார்டன்ஸ் வித்ன்னு யூஸ் பண்ணிருக்க இடத்துல அது அப்படியே நம்ம அஸ் பெர் அப்படிங்கிற ஃப்ரேஸ்னால இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த சென்டென்ஸ் அதே மீனிங்கை கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும். ஐ ப்ரிப்பேர்ட் திஸ் டாக்குமெண்ட் அஸ் பெர் த நியூ கைட்லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளையும் பாருங்க, இன் அக்கார்டன்ஸ் வித் யுவர் விஷ் அப்படின்ட்டு இருக்கு. as per your wish I accepted the offer இப்படி நம்ம சொல்லலாம். so in accordance with can be replaced by as per. so அப்படி நம்ம பண்ணோம்னா இந்த சென்டென்ஸ் இன்னும் கூட சிம்பிளா கிறிஸ்பா இருக்கும். so அதனாலதான் in accordance withக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல. பட் in accordance withனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால நான் இதை சொன்னேன். so இந்த வீடியோல நாம according to and in accordance with இந்த phrases எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.